வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய தொழிலில் வந்து நம்ம எப்படி வந்து முன்னுக்கு வர்றது, பிறருடைய கண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா கண் திருஷ்டினாலே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் வந்து தொழிலில் வந்து நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே வந்து அதில் வந்து மேலே வந்து வர முடியாது. ஏன்னா வந்து கண் திருஷ்டி வந்து நம்மளை வந்து வரவிடாது. நம்மளை வந்து அது நம்ம எவ்வளோ தான் மேலே வந்தாலும் அந்த கண் திருஷ்டியின் தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். சிலர் வந்து சொல்லலாம், அந்த கண் திருஷ்டிலாம் போய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம முயற்சி பண்ணால் நம்மளால் வர முடியும் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் வந்து உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கண் திருஷ்டியால் கஷ்டப்படுறவங்க எக்கச்சக்கமான பேர் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எப்படி வந்து அதுலேருந்து வெளியே வர்றது அப்படின்னே தெரியாமலும் இருக்காங்க. அதனால வந்து நம்புகிறவங்க மட்டும் வந்து இதை நம்புங்க. நம்பாதவங்க அது வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையானது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கம்மியான ஒரு பொருள் தான். மிகவும் வந்து எளிமையான பரிகாரம் தான் வந்து இது. இது வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்று பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை பண்ணுறது வந்து மிகவும் சிறப்பு. வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து சுத்தமான தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு எலுமிச்சப்பழம் வந்து போடணும். அந்த எலுமிச்சப்பழம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கரும்புள்ளி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக இருக்க எலுமிச்சப்பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த தண்ணியில் வந்து போடணும். இதை வந்து நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து காலையில் பண்ணுறது வந்து மிகவும் சிறப்பு. ஏன்னா காலையிலே பண்ணிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஈவினிங் தான் பண்ண டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மாலை வேளையிலையும் 6 மணிக்கு மேலே வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை வந்து எல்லோரும் கண் படுற இடத்துல தான் நீங்கள் வந்து வைக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அது வந்து அந்த ஒரு தீய சக்தி அவங்களோட கண்ணெல்லாம் வந்து இது வந்து கண் திருஷ்டியெல்லாம் வந்து இது வந்து உறிஞ்சிடும். எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாத்தையுமே வந்து உறிஞ்சிடும். அதனால் வந்து இதை வந்து தொழில் ஸ்தாபனங்களில் வந்து வைக்கிறது வந்து மிகவும் சிறப்பு. வீடுகளில் வந்து இது வைக்கணும் அப்படின்றது வந்து அவசியம் இல்லை. கடை வச்சுருக்கீங்க, ஏதாவது நீங்கள் வந்து தொழில் ஸ்தாபனங்களில் வைக்கிறம்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலன் வந்து இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து நிறைய பேர் வந்து வருவாங்க இல்லையா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கண் வைக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க வந்து எந்த ஒரு தீய சக்தி, தீய எண்ணங்களோடு கொண்டு வந்திருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சப்பழம் வந்து உறிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து கல்லுப்பு வந்து போட்டு வைக்கணும். எலுமிச்சப்பழத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சிறிதளவு கல்லுப்பு நான் இங்கே காமிச்சிருக்கேன் இல்லையா? அந்த அளவுக்கு கல்லுப்பை வந்து நீங்கள் வந்து அந்த தண்ணியில் வந்து போட்டுடணும். போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான பலன் வந்து மிகவும் வந்து அதிகமாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? எப்போவுமே வந்து கண்ணாடி பாத்திரம் வந்து அதுக்கிட்ட இருக்க ஆற்றலை வந்து வெளியே விடாது. அதே மாதிரி அது கண் திருஷ்டியை உறிஞ்சி அது வந்து அதுக்குள்ளேயே தான் வச்சுக்கும். அதை வந்து வெளியே வந்து விடாது. அதனால வந்து நீங்கள் வந்து பயப்பட வேணாம். இதை வந்து ஒரு வெள்ளிக்கிழமை பண்ணிங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் வந்து மாற்றிடுங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து மாற்றிட்டே வரணும். மாதவிடாய் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சாமிக்கிட்ட வைக்காமல் நீங்கள் வந்து உங்களோட கடையில் வந்து கல்லாப்பெட்டிலாம் இருக்கும் இல்லையா? இல்லை உங்களுக்கு விருப்பமான இடம் எங்கேயோ அங்கே வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். மாதவிடாய் காலங்களில் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சாமிக்கிட்ட தான் நீங்கள் வச்சு ரெகுலராக நீங்கள் வைக்கிறீங்கன்னா நீங்கள் அங்கேயும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வைக்கலாம். உங்களோட விருப்பம் தான் அது. ஆனால் மெயின் வந்து இது வந்து எல்லோரும் இதை வந்து பார்க்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த கண் திருஷ்டி எல்லாமே வந்து இது வந்து அது உள்ளே வந்து எடுத்துக்கும். அது வந்து வெளியே விடாது. அதனால் நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்கலாம். உங்களோட தொழில் வந்து நல்லா வந்து வளரும். நீங்கள் வந்து இந்த கண் திருஷ்டினால் வந்து தடைகள்லாம் ஏற்பட்டு நிறைய நஷ்டத்தில் போயிட்டுருக்கோம் பல பிஸ்னஸ்லாம் வந்து. அதுக்கெலாம் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா கண் திருஷ்டியும் வந்து ஒரு ரீசனாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.